வணக்கம் மக்களே. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் கார்த்திக் பிரதரோட லாஃப்ட் தான் பார்க்க போகிறோம். லொக்கேஷன் வந்து ஆறுமுகநேரி மக்களே. நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ லொக்கேஷன் நமக்கு நியர்பை ஆறுமுகநேரி தான். ஸோ நம்ம லாஃப்ட்டே வந்து விசிட் பண்ணி ஒரு வீடியோ போடுங்கன்னு. ஸோ நம்ம விசிட் பண்ணி பார்த்த மக்களே, அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அவங்க நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. அதாவது அவங்கள நான் டேரெக்டாக பேசினதில்லை, பட் நம்ம ஃப்ரெண்டு கிருஷ்ணா இருக்கான்ல, அவனோட கிளாஸ்மேட்டு தான் மக்களே. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். கேஜ்லாம் பாருங்கள் மக்களே, நம்ம ஆப்போசிட் வீட்டு அண்ணன் இருக்காங்களா, ஸோ சேம் மாடலை நம்ம வீடியோ பார்த்து தான் பண்ணேன்னு சொன்னாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்க. அவங்களே கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களே மேக் பண்ணியிருக்காங்க மக்களே. ஸோ அதில் ரொம்ப பிடிச்சதே இங்கே பாருங்கள், வாட்டருக்கு ஒரு தொட்டி மாதிரி வச்சுருக்குறாங்க. அது தண்ணியை ரிலீஸ் பண்ண ஒரு டேப்பும் வச்சுருக்காங்க மக்களே. ஸோ அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. ஸோ நம்ம போனதுமே ஒரு பறவை பேரை வந்து பறக்க விட்டேன்னு சொல்லி பறக்க விட்டாங்க. ஸோ அதுக்கான சத்திரி பாருங்கள் எப்படி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்கன்னு. ரெண்டு கிராஸ் மட்டும் இருக்கிற மாதிரி தான் சத்திரி வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க பறவைலாம் மினிமம் ஒரு 2 hours கிட்ட பறக்கும்னு சொல்லியிருந்தாங்க மக்களே. நம்மளால் நின்று பார்க்கலாம் முடியாது 2 hours. ஸோ நம்ம வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். ஸோ நடுவில் இறை போட்டதுனால அது இறை சாப்பிட்டு இறங்கிடுச்சு. அந்த வீடியோ நல்லா ஒத்து பாருங்கள், லைட்டாக 2 பறக்கும் பாருங்கள். ஸோ அதை பார்த்துட்டு இருந்த கேப்பில் இன்னும் ஒரு 2 புறாவை பறக்க விட்டாங்க மக்களே. ஸோ மொத்தமாக ஒரு 4 புறாவை பறக்க விட்டாங்க. ஸோ கருணையிலேருந்து ஒரே ஒரு பட்டாதான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் பத்தலை, பறவையை மட்டும் பறக்க விட்டு பார்த்தோம். அப்புறம் இந்த ப்ரௌன் இருக்கலாம் மக்களே, நம்ம கூட்டில் எப்படி மாப்பிள்ளையோ அதே மாதிரி அவங்க கூட்டில் அதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ புறாவும் நல்லா இருந்துச்சு. சாதா புறா தான், பட் கண் வந்து பறவை மாதிரி நல்லா எல்லோ கண்ணாக இருந்துச்சு மக்களே. பட் சாதா புறான்னு தான் சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு புறா பார்க்குறதுக்கு. மெயிலு. ஸோ மார்னிங் ஃபுட்டுலாம் உள்ளே தான் வச்சுருந்தாங்க எல்லாத்துக்கும். நம்ம போனதுக்கப்புறம் வெளியே திறந்து விட்டு இற போட்டாங்க மக்களே. ஸோ எல்லாம் மொத்தமாக சாப்பிட்டாங்க. ஸோ இந்த புறா வளர்க்கையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுனா இந்த மாதிரி தான் மக்களே. இற மொத்தமாக போடல எல்லாம் வந்து சாப்பிடும் தெரியுமா. ஸோ அதை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் புறா பறக்கிறது பார்க்க பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறமா மேல் நல்லா அடிச்சுக்குவோம் தெரியுமா. ஸோ அதை பார்க்குறது பிடிக்கும். ஸோ உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ திறந்து விட்டோன்னு எல்லாம் நல்லா சாப்பாடு சூப்பராக சாப்பிட்டாங்க. ஸோ அதில் இந்த ரோமர் மேலே நோட் பண்ணிக்கோங்க மக்களே, பழைய லைனேஜில் உடச்சி எடுத்தது நல்ல சூப்பரான மெயில். ஸோ எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பட் அவங்க சேலுக்குன்னு சொல்லிட்டாங்க மக்களே. பட் எனக்கு இப்போ 3 பேர் இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியாது. நான் 3 பேரையுமே நம்ம ப்ரீட் எடுத்துகிட்டு சேல் தான் பண்ணுவோம். ஸோ இந்த பேர் எடுத்தால் நம்ம கூடிய சீக்கிரம் சேல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ யாருக்காவது இப்போ ரோமர் பேடு பார்த்துட்ருக்கீங்களா, அந்த பேர் எடுக்கலாம். ஸோ இந்த மெயில் எனக்கு கலர் பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் இந்த ரோமர் வந்து அவங்க வீட்டில் கிடக்கு பாருங்கள். அந்த வரி மாடலில் ஒரு ஃபீமேல் போகுது பாருங்கள் பேக்கில். ஸோ அது அதோட பேர் ரெண்டுமே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த இதுதான். ஸோ எல்லாமே பழைய லைனேஜ்லேருந்து எடுத்திருக்காங்க மக்களே. எல்லாம் நியர்பையில் பார்த்து எடுத்திருக்கேன்னு சொன்னாங்க. ஸோ ரெக்க வெட்டில் தான் இருக்குது. ஒரே ஒரு மேல் மட்டும் பறந்துட்டுருக்கு மக்களே. மற்ற எல்லா ரோமருமே ரெக்க வெட்டில் தான் போட்டிருக்காங்க. அதில் எனக்கு இந்த பேர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதோட சிக்கு பாருங்கள், இதெல்லாம் ஓல்டு லைனேஜ் சிக்குங்கிறது அதை பார்த்தாலே தெரியும். ஸோ ரோமர் சிக்குங்கிறது வந்து ரோமரை விளக்காதவங்க கூட பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ ஒரு நியூ லைனேஜ்லாம் ரோமராக நார்மலாங்கிறது பார்க்குறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குது. புறாலே நல்லா ஊறி போனவங்கன்னா பார்க்கலாம் மக்களே, அப்படி தான் இருக்குது. இப்போ மெயினாக ரோமரும் பறவையும் தான் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது போக கொஞ்சம் சாதா புறா இருக்குது. பட் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த சாதா புறாவெலாம் கழிச்சிடும்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ அதெல்லாம் சேல்ஸ் வந்துச்சுன்னா கன்ஃபார்மாக அப்டேட் பண்ணுறேன். அது போக அவங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்குறாங்க. அதை நான் வீடியோவோட லாஸ்ட்டில் காமிக்கிறேன். ஸோ மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ இப்போ இந்த சேல்ஸை பார்க்கலாம். இதுதான் மக்களே பேரு. அந்த மேல் வந்து சப்ஜா கலரு, ஃபீமேல் வந்து சப்ஜாவில் ஒயிட் இருக்குது. அது வந்து கிரிசல் கலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரான பேரு. மேல் வந்து ஓல்டு லைனேஜில் உடச்சி எடுத்தது, ஃபீமேல் வந்து நியூ லைனேஜ். ஸோ நியூ லைனேஜில் இருந்த ஃபீமேலுக்கு இந்த மேல் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ மேல் மட்டும் யாருன்னா எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். ஃபீமேலை வந்து அந்த மேலுக்கு போட்டுருவாங்க. பட் ஃபீமேல் மட்டும் தனியாக கொடுக்க வாய்ப்பு இல்லை மக்களே. இந்த பேரோட ரேட் வந்து 2K சொன்னாங்க மக்களே. 2000 சொன்னாங்க. பட் கடையிலே அந்த ரேட் தான் போயிட்டுருக்குது. ஸோ 1.9 1900 கொடுத்துடலாம். திருச்செந்தூர்லேருந்து எங்கெல்லாம் பஸ் இருக்கோ அங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க மக்களே. டிரான்ஸ்போர்ட் நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ மேலோட ஐசைனை பாருங்கள். இப்போ தான் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் ரோமர் செட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா இந்த பேர் எடுக்கலாம் மக்களே. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது. சேம் பீஸ் வந்து நீங்கள் வெளியே எடுத்திங்கன்னா 2500 குறைஞ்சி யாரும் தரமாட்டாங்க. இது ஃபீமேல் மக்களே. அது வந்து கருப்பு கண்ணு தான். இது வந்து நியூ லைனேஜ் ஃபீமேலு. ஸோ நியர்பையில் இருக்கிறீங்க, ரோமர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க மக்களே. ஸோ இந்த சிக்கு வந்து சாதா புறா சிக்கு தான். பட் கலர் பாருங்களேன், நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஸோ கலர் நல்லா இருக்குன்னா ப்ரோ நீங்களே வச்சுக்கோங்க ப்ரோ அப்படின்னாங்க. ஸோ நமக்கு இப்போ ஆல்ரெடி சாதா புறா இருக்குது, நம்ம கூட்லேயே கொஞ்சம் கழிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வேண்டாம் ப்ரோ, அந்த ரோமர் பேர் எடுக்கிறவங்களுக்கு இதை கிஃப்டாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மக்களே. ஸோ ரோமர் பேர் எடுக்கிறவங்க நேரில் வந்து எடுத்திங்கன்னா அந்த சிக்கும் கொடுத்துருவாங்க. ஆன்லைனில் வந்து எடுத்திங்கன்னா வைப்பாங்களாங்கிறது எனக்கு தெரில. ஸோ நேரில் வந்து எடுக்கிறவங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டேன். அதேமாதிரி இந்த புறா பாருங்கள் மக்களே, முதுகில் ஹார்ட் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இந்த புறா யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்களாம் ஒரு பிளாக் கலர் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ இந்த ஒரே ஒரு ரோமர் மெயில் மட்டும்தான் வெளியே பறந்துட்டு இருக்குது. மற்ற எல்லாம் ரெக்க வெட்டில் தான் போட்டிருக்காங்க மக்களே. ஸோ இதுவும் நல்ல சூப்பரான மெயிலு. மேபி எல்லாமே ஒரு 3 செட்டு சிக்ஸ் எடுத்துகிட்டு சேலுக்கு பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் பார்க்க அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
மேபி நம்ம சேனலுக்கு சொன்னாங்கன்னா நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன் மக்களே. ஸோ அதோட சிக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு ஒரு சிக் பார்த்தோம்னா இதுவும் ஒரே செட்டில் உள்ளது. ஸோ அந்த 2வது நிற்கிறது அதோட பேரண்ட்ஸு. அது போக கொஞ்சம் ரோமர் இருக்குது மக்களே. ஸோ அந்த மேலே நிற்க பாருங்கள், தலையில் வெள்ளை இருக்குல்ல, அதுவும் ரோமர் தான். ஸோ அதுவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு மெயில் கீழே இருந்துச்சு. ஸோ ரோமர்லாம் நல்லா போட்டிருக்காங்க. அது போக பறவையும் கொஞ்சம் கிடக்கு மக்களே. ஸோ வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அவங்களோட யூடியூப் சேனல் இதான் மக்களே, KTM PGN. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அதையும் வீடியோவில் சொல்ல சொன்னாங்க. மேலும் இது போன்ற அப்டேட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.